வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில ஒரு வாத்தியார் வேஸ்ட்ல இருந்த குள்ளநரி ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆடியோ கேட்டுவாங்களே. அக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இது எனக்கு யாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்க்கா. கண்டிப்பா எனக்கு 5-6 மாசமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போயிடுறேன். என்னால படிக்க முடியல, என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலக்கா. சுத்தமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஹெச்ஓடி சார் ரொம்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாருக்கா. தப்பு தப்பா போட்டோஸ் கேக்குறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க. ஓப்பனாவே போட்டோ கேட்டுட்டு ஆபீஸ் ரூம் வான்னு சொல்றாங்க. நான் உன்னை பர்சனலா பார்க்கணும்னு பேசுறாங்கக்கா. எனக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. ஆக்சுவலா அன்னைக்கு ஈவினிங் சார் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருந்தாங்கக்கா, புக் வாங்குற மாதிரி ஸ்டேட்டஸ். அதுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சார்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பினேங்க்கா. அதுக்கு அவர் சொன்னார், தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை வந்துச்சுக்கா. எனக்கு அப்போ அது தப்பா தெரியல. ஏன்னா ஒருவேளை இப்போதான் பிஜி படிக்கிறோமே, எல்லாரும் இங்க இப்படிதான் பேசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் அதை பெருசா எடுத்துக்கலக்கா. அப்புறமா மறுநாள் போக போக நைட்டு 10 மணிக்கு கால் பண்றது, 10 மணிக்கு மேல டெக்ஸ்ட் பண்றது. சில நேரத்துல எனக்கு கால் பண்ணி ஸ்ட்ரைட்டாவே எனக்கு போட்டோஸ் வேணும், உனக்கு நான் இன்டர்னல் மார்க் தரேன், எனக்கு போட்டோஸ் அனுப்புனா உனக்கு இன்டர்னல் மார்க்ல கை வச்சிடுவேன், உன்னால எக்ஸாம் எழுத முடியாது, உன்னால படிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்கக்கா. கேட்டிங்களா? அக்கா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. யாருக்கிட்ட சொல்றதுனே தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுதா. என்ன பிரச்சனை தெரியுங்களா? பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குங்க. அதாவது மத்திய பல்கலைக்கழகம். இந்த யூனிவர்சிட்டியில ஒரு பாப்பா படிக்கிறா மாஸ்டர் டிகிரி. இந்த மாஸ்டர் டிகிரிக்கு வாத்தியாரா ஹெச்ஓடியா இருக்கிறவன் கைலாஸ்நாதன் அப்படின்னு ஒரு வாத்தியார். இவர் தான் ஹெச்ஓடியா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இந்த பாப்பா கிட்ட பாலியலா தொந்தரவு கொடுக்கிறார். பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார் தன் மாணவி கிட்ட. என்ன சொல்றாரு, ஒரு புத்தகம் வாங்குற மாதிரி ஒரு படத்தை போட்டிருக்காரு, ஷேர் பண்ணிருக்காரு. உடனே இந்த பிள்ளை நம்ம வாத்தியார் தானேன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு அனுப்பியிருக்கு. அதுக்கு நீ நன்றிமான்னு அனுப்பணும். அதான் வாத்தியாருக்கு அழகு. ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பிருச்சுன்னா உன்னை லவ் பண்ணுதுன்னு அர்த்தம் இல்ல, உங்ககிட்ட பல்ல காட்டுதுன்னு அர்த்தம் இல்ல, உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம் இல்ல, உன்னை மரியாதை பண்ணுதுன்னு அர்த்தம். வாத்தியார்கிட்ட ஸ்டூடெண்ட் பழகுறாங்கன்னா அது மரியாதைக்கான விஷயம். இவ்வளவு கேடு கெடுத்தனமா நடக்கக்கூடாது. அப்ப அந்த பொண்ணு கூட்டனே இவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அதுல இருந்து நைட்டு 10 மணிக்கு மேல கால் பண்றது, வேணும்னே தேவையில்லாத மெசேஜ் அனுப்புறது, நியூடா ட்ரெஸ் இல்லாம போட்டோ அனுப்புன்றது, என் கூட வா உனக்கு இல்லைன்னா இன்டர்னல் மார்க் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றது, தண்ணி குடிக்க போனா என்ன நான் கேட்டது என்னாச்சு அப்படின்னு போய் கேட்கறது, இப்படியே பாக்குற இடம்லாம் மிரட்டிட்டே இருந்திருக்கான். ராத்திரி 10 மணிக்கு மேல கால் பண்ணி அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணியிருக்கான். அது ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து போன பொண்ணு. கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய எம்ஏ படிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாக்கா, நான் வீட்டுல சொல்லிடுவேன், ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நீ படிக்க வேணான்னு. நான் படிக்கணும்னு ஆசையா இருக்குங்கக்கா, நான் பிஹெச்டி வரையும் படிக்கணுக்கான்னு அந்த குழந்தை சொல்றா. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு சாமானிய எளிய வீட்டுல இருந்து குழந்தைங்க படிக்க வர்றாங்கன்னா அவங்கள கூட அவங்க அப்பா அத்தால விட ஒரு பங்கு கூட நின்று நம்ம காப்பாற்றணும். நம்ம அவங்களுக்கு வழிகாட்டணும், அவங்களுக்கு வழி சொல்லணும். இந்த பக்கம் போனா உனக்கு விடியல் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறவன் தான் வாத்தியார், பேராசிரியர். சம்பளத்தை வாங்கி தின்னுட்டு படுக்கிறவன் இல்ல பேராசிரியர். இது மாதிரி தக்குறிங்களெல்லாம் அடிச்சு காலி பண்ணி தூக்கி வெளியே டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிடணும். பிள்ளைய பார்க்க தெரியாத ஒரு கலிசடைகளை எல்லாம் வச்சுக்கவே கூடாது. கிராமத்துல இருந்து குழந்தைங்க தடுமாறி கெஞ்சி கூத்தாடி இருக்கிற பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டு மேல வர்றாங்க. அதுல அந்த பொண்ணு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இடம் கிடைச்சது பெரிய விஷயம். அப்ப நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கும். அப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணுக்கு இடம் கிடைச்சதுல மாஸ்டர் டிகிரி படிக்குது. அந்த குழந்தைகிட்ட போய் நோயின்னு பாலியலாவே பேசி போட்டோ அனுப்பு, அதை அனுப்பு, இதை அனுப்பு, இன்டர்னல் மார்க் போட மாட்டேன்னா என்ன பண்ணிருக்கணும்? இந்த செய்தி தெரிஞ்சு இந்த பிள்ளை அவங்க அக்கா மீன்ஸ் சீனியரா இருப்பாங்க, அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கு. இந்த வாய்ஸ் மெசேஜ் வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆன உடனே அங்க இருக்கிற குழந்தைங்க அப்புறம் கொதிச்சுட்டாங்க. இந்திய மாணவர் சங்கம், உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கேன், நான் அந்த மாணவர் சங்கத்துல இருந்து வளர்ந்து வந்தவன். அந்த மாணவர் சங்கத்துல நான் வளர்ந்ததால தான் காசு, பணம், பதவி, அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம களத்துல நிக்கிறேன். ஒருவேளை அந்த சங்கத்துல நான் இல்லைன்னா அதிகாரத்துக்காக எது வேணாலும் செய்யற ஒரு ஆளைத்தான் நல்லா வளர்ந்துருப்பேன் மதுரைக்குள்ள. ஆனால் அதிகாரத்தை எதுக்குற ஒரு ஆளை நான் வளர்ந்ததுக்கு காரணமே அந்த மாணவர் சங்கம் தான். அந்த மாணவர் சங்க தோழர்கள்
சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இருக்கிற வைஸ் சான்சலர்கிட்ட இதை எடுத்துட்டு போறாங்க. ஆனா வைஸ் சான்சலர் அதை கண்டுக்க மாட்டாரு, துணைவேந்தர் அதை கண்டுக்கிற மாட்டாரு. அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறாரு. இந்த ஹெட் இருக்காரு இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஹெட், அவரை வந்து பாதுகாக்கிறதுலே இருக்காரு. ஒரு குழந்தை, அந்த பொண்ணு இன்னொரு அதிர்ச்சியான செய்தி, அக்கா நான் வந்து வெளியே நிக்கிறேன், ஊடகங்களை பண்ண முடியாது, எனக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க, நான் ஊடகங்களுக்கு வர முடியாது, ஆனா நியாயத்துக்காக நான் நிப்பேன்க்கா அப்படின்னு அந்த பொண்ணு பேசிட்டு, இது என்னோட பிரச்சனை இல்லைங்கக்கா, 30க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், வெளியே சொல்ல அச்சப்பட்டுக்கிட்டு அவங்க இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கேரளா பொண்ணு கூட இந்த ஆளு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்துக்கா. அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிடுச்சு, உடனே அந்த பிள்ளை மேல இன்னைய கம்ப்ளைண்ட் எழுதி தர சொன்னாங்கக்கா, அவ்வளவு கேடு கட்டவன் அப்படின்னு அந்த பிள்ளை வாய்ஸ் மெசேஜ் போடுது. அப்ப என்ன பண்ணுது, வீட்டுல சொல்லல, ஏன்னா எங்க அப்பா அம்மா படிக்க விட மாட்டாங்க, என் கனவு போயிரும். அப்ப இந்த கனவுல இருக்கிற குழந்தைய பாதுகாக்க வேணுமா இல்லையா? சரிங்கன்னு முன்னாள் அமைச்சர் ஒரு ஆள் எடுத்துட்டு போய் இந்த கேஸ் எடுத்துட்டு போய் எங்க நியாயம் கொடுங்க, அந்த ஆளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுங்க, பிள்ளைங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னா உடனே அதை கண்டுக்காம போன பிறகு எஸ்எஃப்ஐ சும்மா விடல. இந்திய மாணவர் சங்கம் ஆளுகளை திரட்டிட்டான். 100க்கும் மேற்பட்ட அந்த யூனிவர்சிட்டியுடைய மாணவர்கள் துணைவேந்தருடைய அலுவலகத்துக்கு போய் முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. 100கணக்கான மாணவர்கள் துணைவேந்தர் அலுவலகத்துல முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. இத காவல்துறை எப்படி நடந்துச்சுன்றதான் வேடிக்கையே. ஏன்னா அங்க ஆள்றது யாரு? பாஜக. நம்ம வச்சிருக்கிற இன்னொரு பேர் என்ன? பாலியல் ஜல்சா பார்ட்டி. அவங்களுடைய முழு நேர வேலை என்ன? பொம்பளை பிள்ளைங்களை கையை பிடிச்சி இழுக்கிறது, பொம்பளை பிள்ளைங்களை அவதூறு பரப்புறது, பெண்களை மண்ணா கூட மதிக்காத கும்பல் தான் அந்த கும்பல். அப்ப அந்த கும்பல்கிட்ட எப்படி நியாயம் கிடைக்கும்? அவங்க ஆட்சி செய்யற ஊர்ல பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா பொம்பளைங்க எல்லாம் ஒன்னுத்துக்கும் இல்லாத ஒரு பொருள் தான், அது ஒரு போக பொருள், அவ்வளவுதான், தூய்க்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அவ்வளவுதான் பெண்கள். அதுதான் அங்க இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் பக்கத்துல நிக்காம, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா நின்று நீதி பெற்று தராம, இந்த குற்றத்தை செய்த ஒரு பேராசிரியர் செல்லையில் அடிச்சு உள்ள போடாம் அப்படின்னு தண்டனை கொடுத்துட்டு பதவியில இருந்து தூக்காம, பணியில இருந்து தூக்காம மாணவர்கள் அடிக்குதுங்க போலீஸ் வந்து. எங்க பாஜக ஆட்சி வேற லெவல் ஆட்சிங்க. அவங்க எல்லாம் இங்க வந்து உருட்டுவாங்க பாரு பாஜக காரங்க, வாயிலே மிதிக்கணும்னு தோணும். அவ்வளவு பெரிய யோகிங்க மாதிரி பேசுவானுங்க. அங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க, இங்க தமிழ்நாடு அரசு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே தட்டி கேக்குது. இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை, இது எவ்வளவு ஊதி பெருசுனாக்குனாங்க பாஜகக்காரன், உடனே அரசு முடிவு அந்த தண்டனை கொடுத்துச்சு, உடனே அவனை பிடிச்சி உள்ள தள்ளிச்சு, உடனே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுச்சு, என்னென்ன வேலை பண்ணுச்சு. அதுல ஒன்ன கூட சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிச்சிட குழந்தைக்காக செய்யல பாஜக அரசு. போராடின இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தோழர்களை அடிச்சு நிமித்தி 25 பேருக்கு மேல கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப நாளைக்கு படிக்கிற பிள்ளைங்க என்ன பயப்படுங்க? ஐயோ கைது பண்ணிட்டாங்க, நாமெல்லாம் இதெல்லாம் பார்த்தவங்க தான், இதெல்லாம் அட்டன் பண்ணவங்க தான், வந்து பாருடான்னு நின்று அடிச்சிருக்கோம். அப்ப கைது பண்ணிட்டாங்கன்னு 25 பேரை திட்டமிட்டு கைது பண்ணி அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க பாருங்களேன். இதுதாங்க பாஜகவினுடைய ஆட்சி. இதைத்தான் தமிழ்நாட்டுல கொண்டு வரணும்னு ஒரு கும்பல் படாத பாடுபடுது. விஜய் தற்குறி கழகம் அந்த கும்பலுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. இதுதான் அவங்க ஆட்சி. நாங்க இதை வன்மையா கண்டிக்கிறோம். நேர்மையாக பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பக்கத்துல நிக்க வக்கில்லாத இந்த பாஜக அரசு, பாஜக கூட்டணி அரசு, என்னால் ரங்கசாமியை பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் 24 hours சாமி கும்பிடுறீங்களே, உங்க பேரம்பேத்திகளா இருந்தா அப்படி விட்டுருவீங்களா? அப்ப சாமானிய உழைக்கிற வீட்டு குழந்தைங்கன்னா நீங்க கண்டுக்க மாட்டீங்க, அவங்கள மண்ணா கூட மதிக்க மாட்டீங்க, அவங்க உணர்வு உங்களுக்கு புரியாதுன்னா நீங்க எதுக்கு சிஎம்மா இருக்கணும்? ரிசைன் பண்ணிட்டு போங்கன்ற. ரிசைன் பண்ணிருங்க. ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் அவங்களுக்கான ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஒரு தப்ப நடக்காம தடுக்கணும், நடந்துருச்சுன்னா நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் அரசு. அது செய்ய வக்கலன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. அதுக்காக உங்களை பார்த்து இந்திய மாணவர் சங்கம் சல்யூட் போட்டுலாம் நிக்காதுங்க. அடிச்சு ஆடுவோம், தொடர்ந்து ஆடுங்க என் பிள்ளைங்களும் எங்க தோழர்களும், ஞாபகம் வச்சுக்கோங்க.